ஒரு 40, 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக சிந்தனைகள்லாம் அதிகமாக இனிமேல் வருங்க. ஜூன் மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா, காசிக்கு போகிறது, கயாவுக்கு போகிறது, 108 திவ்ய தரிசனம் இது அமைப்பை பார்க்குறது, தெய்வ திருப்பணி செய்யக்கூடியது. திடீர்னு சும்மா தானே இருக்கிறோம், அந்த கோயிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு நன்கொடை வசூலிக்கலாம், இந்த கோயிலை கட்டலாம், அதை எடுத்து தேயலாம். தெய்வ திருப்பணி செய்வதற்கு எல்லாருக்கும் வாய்ப்பு கிடச்சிருமா என்ன? தெய்வமே கூப்பிட்டு சொன்னால் தானே அந்த திருப்பணியை செய்ய முடியும். அந்த மாதிரியாக தெய்வ திருப்பணியை செய்யக்கூடிய வாய்ப்புகள் பிற்பகுதி 5 மாதங்களுக்கு பிறகு அப்படியே நடக்கக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டுங்க. கடகராசிக்கார பெண்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அவஸ்தைகள், சகோதரர்களால் ஏற்பட்ட ஒரு சுமூகமான உறவுகள் இல்லாமல் இருந்த அமைப்பு, அக்கா தம்பிகள், அக்கா தங்கச்சிகள் சரியாக இல்லாத அமைப்பு, அண்ணன் தம்பி உதவாத அமைப்பு எல்லாமே இப்போ மாறப்போகுதுங்க. கடகராசிக்காரர்களுக்கு இழந்த நம்பிக்கை திரும்ப வரக்கூடிய அமைப்பு, இழந்த பெயர் திரும்ப கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு மாதிரி பேர் கெட்டுப்போச்சு, அது கெட்டுப்போச்சு, இது கெட்டுப்போச்சு, தொழில் கெட்டுப்போச்சு, வியாபாரம் கெட்டுப்போச்சு, இவங்க இருந்தவங்க எல்லாருக்குமே என்னென்னலாம் கெட்டுப்போச்சுன்னு நினச்சிங்களோ அதெல்லாம், குறிப்பாக 2024ஆம் ஆண்டில் எவ்வளவு பெரிய வேதனைகளை அனுபவிச்சிங்களோ அவங்க எல்லாருக்குமே 2025ஆம் ஆண்டில் கொஞ்சம் ரெமடி, 2026ஆம் ஆண்டில் முழுக்க ரெமடின்னு இருக்கக்கூடிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஆண்டாக அமைஞ்சிருக்குங்க. கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 2026 புத்தாண்டு